Hello everyone, welcome to Endless Knowledge. உங்களுடைய டேட்டாவை லாஸ் பண்ணிட்டீங்க, ரெக்கவர் பண்ணணும், டேட்டா டெலீட் ஆயிருச்சு கம்ப்ளீட்டாக, அண்ட் ஈவன் உங்கள் டேட்டா ஃபார்மேட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கூட அதை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் ஈஸஸ் டேட்டா ரெக்கவரி. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன விதமான சுச்சுவேஷனில் உங்கள் டேட்டாவை நீங்கள் இழந்திருந்தாலும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நீங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது, அண்ட் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்பயும் போல தான் நல்லா கவனிங்க. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்கு வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு விண்டோஸ் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் நவ். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொல்கிறது போல தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒன்று டேட்டா ரெக்கவரி, இன்னொன்று அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஸோ டேட்டா ரெக்கவரியில் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இல்லை எந்த மாதிரியான ஸ்டோரேஜில் இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஃபைல்ஸை நீங்கள் ரீபேர் பண்ணணும், இல்லை லாஸ்ட் பார்ட்டிஷன்ஸை நீங்கள் ரெஸ்கியூ பண்ணணும், இல்லை கிராஷ்டு பிசியிலேருந்து நீங்கள் உங்களுக்கு அந்த பிசியை நீங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நாம் முழுக்க ஃபோக்கஸ் பண்ண போகிறது டெலீட் ஆன ஃபைல்ஸை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருந்தாலும் ஆக்சுவலாக நிறையா ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஆக்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். லைக் நிறையா மாக்அப் டிசைன்ஸாக இருக்கட்டும், நிறைய போஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதை டிசைன் பண்ணி அதை சரியாக பேக்கப் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரெக்கவர் பண்ணி தேவை. ஸோ அதனால் அந்த எல்லா இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதை இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹார்ட் டிரைவ் டிஸ்க்கு, எஸ்டி கார்டு, NAS அண்ட் லினக்ஸ், RAID எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் RAIDலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஹேவ் அந்த மாதிரி தேவைன்னா. பட் நமக்கு கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆன் ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான். ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து வேணுமோ நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அண்ட் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அது ஸ்டோரேஜாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். பாட்டமில் சர்ச் ஃபார் லாஸ்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா? ஸோ கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷன் எடுத்துகிட்டு அண்ட் ஓகே. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய அந்த ஸ்கேனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஃபைல் பேத்தை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறது. ஓகே, ஸ்கேனோட ப்ராக்ரஸ் கீழே எல்லாமே தெரியுது. ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் போதே எந்த விதமான ஃபைலை மட்டும் நாம் ரெக்கவர் பண்ணணும், எந்த விதமான ஃபைலை மட்டும் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்க முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இது டோட்டலாக எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன் பண்ணி எடுக்குது. பட் எனிவே நாம் ரெக்கவர் பண்ணும்போது நமக்கு எந்த டைப் ஆஃப் ஃபைல் மட்டும் வேணுமோ அதை மட்டும் ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையானது வெறும் இமேஜஸ் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ப்ராக்ரஸில் நமக்கு பெர்சன்டேஜ் எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ப்ராக்ரஸோடைய பெர்சன்டேஜ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் நமக்கு பாத் அண்ட் டைப் இருக்குது. மேபி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஐ மீன் டைப்பை பேஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெறும் பிக்சர்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். மேபி நான் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால என்டையர் C டிரைவும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம பார்க்கலாம். சாரி, பெர்சன்டேஜ் இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃபைன். ஸோ ஸ்கேன் கம்ப்ளீட்டட். எவ்வளோ ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நாம் ரெக்கவரி ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ பேத்தை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரௌஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைலோட டைப்பை பேஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு முழுக்க பிக்சர்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் பிக்சர்ஸ் என்ன பண்ணுறோம்,
ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ JPEG அப்படின்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே போனாலே நமக்கு ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்குது. PNG வரும்போது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் எனக்கு தேவையானதை வேகமாக என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ ஃபைல்ஸ் ஏதாவது ப்ரிவியூ பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு தேவையான ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதோடைய கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் நமக்கு ஸ்கேன் பண்ணி வந்திருக்கு. ஸோ எதை வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். லைக் ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் ஆர் வீடியோ ஆர் ஈவன் பேத்தை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் செலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபில்டர் இருக்குது, நீங்கள் எப்படி வேணுமோ டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவர் கொடுங்க. ரெக்கவர் கொடுத்ததுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வேணுமோ தாராளமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம். ஃபைலை ரீபேர் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனேபிள் ஃபைல் ரீபேர் அப்படிங்கிற இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நமக்கு சேவ் பண்ணால் போதும். சூஸ் அ ஃபோல்டர். ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எனிவே நமக்கு இங்கே லோக்கலில் ஸ்டோர் பண்ணாலே போதுமானது தான். ஸோ சூஸ் ஃபோல்டர் அண்ட் ஃபைல் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணும்போது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதர்ஸில் எனக்கு சேவ் பண்ணி ஆகணும். அண்ட் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெக்கவர்ட் போஸ்டர்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே ரெக்கவர் பண்ணால் போதும். ஓகே, அண்ட் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் என்னென்னா ஒன்று, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா திருப்பி ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம். அது ஒன்று. எல்லா ரெக்கவரி அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு கொண்டு வரும்போது அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதோ, நீங்கள் ரெக்கவர் பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். ஸோ ஒன்ஸ் ரெக்கவர் ஆயிடுச்சு. ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் அதே ரெக்கவர்ட் போஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஐ திங்க் லோக்கல் டிஸ்க் சி இல்லாமல் ரீகன்ஸ்ட்ரக்டில் பிக்சர்ஸ், JPEG. எஸ், நான் முக்கியமாக எதிர்பார்த்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் தான். ஓகே, அண்ட் அந்த மார்க்அப் டிசைன்ஸ் இதெல்லாம் இருந்தது, திடீர்னு எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ எனக்கு அது திருப்பி கிடச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, பட் மற்ற ஒரு சில ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பட் எனிஹவ் நான் அதை ஃபில்டர் பண்ணியிருக்க முடியும், நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஈசர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெக்கவரி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா 2 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு சில ரெக்கவரிலாம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் 2 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இருந்தாங்க, கவனிச்சிருந்தீங்களான்னு தெரில. ரெக்கவர் அப் டு 2 GB டேட்டா ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜோ இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜோ எதை வேணுமோ ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரைஸ் அண்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் லைசன்ஸோ இல்லை பண்டில் பேக்கேஜோ எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிளான்லேயும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா நீங்கள் டாப்பில் கவனித்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்கேன் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த செஷனை நீங்கள் ஒரு பேக்கப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னா தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் அதோடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஒருவேளை நீங்கள் அப்படி ஸ்டோர் பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷனை டேரெக்டாகவே எக்ஸிட் பண்ணிடுறேன். பட் நெக்ஸ்ட் டைம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது சேவ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லோட் ஸ்கேன் செஷன் இருக்குது இல்லையா. ஸோ ஏற்கனவே நாம் பண்ண ப்ரீவியஸான அந்த செஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்கேன் பண்ணது இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிறது. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் டைம் மேனுவலாக நம்ம ஸ்டோர் பண்ணலை. நீங்கள் மேனுவலாக ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஸ்கேன் செஷன் கொடுத்து அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிங் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதனால் திருப்பி உங்களுக்கு அதே லொக்கேஷனில் உங்களுக்கு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு சேம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தனியாக ஒரு ஃபைல் டைப்போ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் கூட ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, சேம் இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டைப்பை பேஸ் பண்ணியோ இல்லை பேத்தை பேஸ் பண்ணியோ அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
அண்ட் ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.